போன பாட்டில் ரிஷிகள் 3 பேரும் சேர்ந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக சிவனுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. நம்ம சிவனும் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு நிபந்தனையோட மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே டேக்லைன் லிங்க் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிவன் வந்து என்ன நிபந்தனை போட்டார் அப்படின்னா, ஒருவேளை நான் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு கால் பின் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டாலும் அதுக்கு ததீசியும் மற்றவர்களும் கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி அந்த பின் விளைவை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒருவேளை நான் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுனால வர பின் விளைவுகளுக்கு அந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிற எல்லாரும் தான் பொறுப்பு. இதுக்கு சம்மதமா அப்படின்னு சிவன் கேட்க, மற்ற 3 ரிஷிகளும் நீங்கள் வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் கலந்துக்கிட்டா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம ததீசியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அரண்மனையில் காமிக்கிறாங்க, மாதங்கி அங்கே நடனம் ஆடிட்டு இருந்த நடன கலைஞர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே ஆடுங்க அப்படியே ஆடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மாதங்கி ஒரு டான்ஸர் இல்லையா. அதே போல் அங்கே மருதாணி வச்சுக்கிட்டு இருந்த தட்சனோட மகள்களை பார்த்துட்டு, என்ன மருதாணி வைக்கிறீங்க, இன்னும் பழைய ஸ்டைல்லையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்திரி நான் வச்சு விட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பழைய காலகட்டத்தில் தனக்கு பிடிச்சவங்க பேரையோ தன்னோட பேரையோ கையில் எழுதிக்கிறது தான் அப்பயே ஒரு ஃபேஷனாக இருந்தது. அதை தான் இப்போ மாதங்கியும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு எழுதுன்னு கொடுங்க, கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி ஆளாக என் புருஷன் சந்திரன் பேரை எழுதுங்க அப்படின்னு சந்தோஷமாக கையை நீட்டுறாங்க. சந்தோஷம் ரேவதியாக கையை நீட்டுறது. எப்பயுமே அமைதியாக ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி சந்தோஷமாக தன்னோட புருஷன் பேரை எழுது அப்படின்னு கையை நீட்டாலே, இப்போ முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே உன் புருஷன் சந்திரன் உன்னை ஒட்டிக்குவான் போல, உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க நம்ம மாதங்கி. உனக்கு தெரியும்ல ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியும்ல, நான் யார் கையில் ஒருத்தவங்க பேரை எழுதுறனோ அவங்களுக்கும் நான் எழுதுகிறவங்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல தொடர்பு உண்டாகும். கூட சந்திரன் பேரை வந்து எழுதுகிறேன், உனக்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு நல்ல தொடர்பு உண்டாகட்டும் அப்படின்ட்டு மாதங்கி வந்து ரேவதி கையில் வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணியும் சும்மா இல்லாமல் எனக்கும் வந்து இங்கிட்டு சந்திரன் பேரை என் கையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து ரேவதிக்கோ டக்குன்னு பொசுக்குன்னு ஆயிடுது. மாதங்கியோ, எனக்கு ஒரு வழக்கம் இருக்குது, ஒருத்தரோட கையில் ஒருத்தவங்க பேரை தான் நான் எழுதுவேன், 2 பேர்த்துக்கு வந்து ஒருத்தவங்க பேரை நான் எழுத மாட்டேன், இதுதான் என்னோடய வழக்கம். வேணும் அப்படின்னா ரோகிணி கையில் சந்திரனும் ரேவதி கையில் சோமன் அப்படின்ட்டு சந்திரனோட இன்னொரு பேரையும் நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கோ படு சந்தோஷம். இப்போ வந்து 2 பேர்த்து கையிலையும் வந்து பேரை எழுதிடுறாங்க. சதி கூடு, உன் கையில் வந்து யார் பேரை எழுதணும் அப்படின்னு கேட்க, உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு மாதங்கி வந்து சதிகிட்ட கேட்குறாங்க. நம்ம சதியோ, எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எனக்கு தெரியாதா, மனசை எனக்கு படிக்க தெரியாதா, கூடு அப்படின்ட்டு கையில் வந்து டிசைனாக வந்து வரைஞ்சி விட்றாங்க. லட்சாதிபதி தட்சனோட அரசவையை காமிக்கிறாங்க. அங்கே வந்து காசிவரிசியும் வந்துடுறாரு. காசிவரிசி வந்து தட்சன்ட்ட சொல்கிறாரு, மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக சிவனுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம், அழைப்பு கொடுத்தோம், சிவனும் வந்து அழைப்பை ஏற்றுக்கிட்டாரு, நடக்க போகிற மகாசபை கூட்டத்தில் வந்து சிவனும் பங்கெடுத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தட்சனும் ஆஹா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பிரசுதியும் வந்து அங்கே வந்துடுறாங்க, தட்சனோட மனைவி. அவங்க வந்து தட்சன்ட்ட, இந்த வசந்தகால விழாவில் வந்து யார் பங்கெடுத்துக்கணும் யார் பங்கெடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம தட்சன்ட்ட கேட்குறாங்க. நம்ம தட்சனும் வந்து வசந்தகால விழாவை வந்து சந்திரன் தலைமையில் தான் நடத்துகிறோம், நீ சந்திரன்ட்டையே கேளு, சந்திரன் வந்து யாருக்கு அழைப்பு கொடுக்குறானோ அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துரு, சந்திரன் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அவங்க எல்லாமே வந்து இந்த வசந்தகால விழாவில் வந்து பங்கெடுத்துக்கலாம், நீ சந்திரன்ட்டையே கேட்டு எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி மாதங்கி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தட்சன்ட்ட சொல்ல, தட்சனும் மாதங்கி மேலே எதுக்கும் ஒரு கண்ணு இருக்கட்டும், அவள் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துலேயும் மரியாதை குறைவாக நடந்துக்கிறா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம பிரசுதியும் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 3 ஜாமம் தான் இருக்குது இன்னும் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு, அதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசுதியை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. பிரசுதியும் தன்னோட பொண்ணுகள்கிட்ட வந்து இந்த வசந்தகால விழாவுக்கு முன்னாடி மகாசபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக தட்சன் போகிறாரு, அதுக்காக நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க பிரசுதி. இந்த பக்கம் அரண்மனைக்குள்ளே நம்ம தேவேந்திரன் வந்து விறுவிறுன்னு கோவத்தோட வராரு. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே தான் இருப்பார். தேவேந்திரன் கொஞ்சம் கோவத்தோடையே சொல்கிறாரு, அசுரகுரு சுக்கராச்சாரியாரை மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அழைப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல, இன்வைட் பண்ணிங்க,
அதே மாதிரி சிவனையும் வந்து அழைப்பு கொடுத்தீங்க, சிவனும் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ சுக்கராச்சாரியார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தேவேந்திரனுக்காக தான் இந்த மகாசபை கூட்டமே நடக்க போகுது அப்படின்னும், தேவர்களுக்கு சாதகமாக தான் இந்த கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அசுரர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே கடவுள் சிவன். சிவனும் இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் சிவனை வந்து தேவர்கள் பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆலோசனை கூட்டம் ஒருவேளை நடந்தது அப்படின்னா சிவனை முழுக்க நீங்கள் வளைச்சி போட்டுருவீங்க அப்படின்னு அவர் பயப்படுறார். அதனால அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மேலே போர் எடுக்கவே வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம இந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தட்சன் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் மீது வந்து எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, இருந்தாலும் போர்னு வந்துட்டா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன், வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தட்சன். இந்த கதையில் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அசுரர்களுக்கு தலைவர் போல. இவர் வந்து சொல்கிறாரு, அசுரர்கள் எல்லாரும் தயாராக இருங்க, ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க போகுதான், தேவர்களுக்கு சாதகம் தான் எல்லாரும் வேலை பார்க்க போகிறாங்களாம். இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அந்த மகாதேவனையே கூப்பிட்டுருக்காங்களாமா. ஒருவேளை அந்த மகாதேவன் வந்து இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டா அவரை வந்து அவங்க பக்கம் வளைச்சி போட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறாரு. இது வந்து எதுக்கான அறிகுறி? இது வந்து போருக்கான அறிகுறி. அதனால இந்த மகாசபை கூட்டம் வந்து நடக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த தேவர்களை வந்து நம்பவே கூடாது, கடைசி நேரத்தில் வந்து கழுத்தறுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான போது நம்மளை பயன்படுத்திட்டு மறுபடியும் நம்மளை வந்து பகையாளி அப்படின்ட்டு அறிவிச்சிருவாங்க. இதுவரைக்கும் நம்ம குனிஞ்சு அவங்களுக்கு வேலை பார்த்தது போதும், இனி நிமிர்ந்து அவங்களுக்கு எதிராக நம்ம போர் தொடுப்போம், தயாரா? அந்த தலைவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு சுற்றி இருந்த அரக்கர்கள் எல்லாருமே தயார் தயார் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம சிவனோட தியானத்துக்கு நந்தி காவலாக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே நாரதர் வந்துடுறாரு. நாரதர் வந்துட்டு நந்திட்ட சிவனை வந்து பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் வந்து சிவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நந்தி வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நாரதர் வந்து தேவி சதியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம நந்தி வந்து நான் ஆல்ரெடி தேவி சதியை பற்றி திரும்ப பேசி சிவனோட கோபத்துக்கு வந்து ஆளாயிட்டேன், இனிமேல் நான் தேவி சதியோட பேச்சை வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டால் நாரதரோ, நீ பேசாட்டி போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நந்தியையும் தாண்டி சிவனே அப்படின்ட்டு சிவனை பார்க்குறதுக்கு நாரதர் வந்து நந்தியை மீறி போயிட்டுருக்கிறாரு. நந்தினால் வந்து தடுக்க முடியல. நாரதர் வந்து சிவன் தியானம் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வந்துடுறாரு. நம்ம நந்தியும் தடுக்க முடியாமல் நாரதர் பின்னாடி அங்கே வந்துடுறாரு. சிவன் வந்து நாரதர் போட்ட சத்தத்திலேயே வந்து தியானத்தை வந்து கண் முழிச்சிடுறாரு. சிவன் கண் முழிச்சதை பார்த்த நாரதர் வந்து சிவனுக்கு ஒரு கும்பிட போட்டு, மகாதேவா, ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான் நான் நந்தியையும் மீறி உங்கள் தியானத்தையும் கலைச்சு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதை கேள்விப்பட்ட அசுரகுரு சுக்கராச்சாரியாரோ நீங்கள் வந்து தேவர்கள் பக்கம் சாஞ்சிட்டீங்க, ஒரு தலையாக முடிவு எடுத்துட்டீங்க, அவங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க அப்படின்ட்டு போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம நாரதர் வந்து சொல்கிறாரு சிவன்கிட்ட. அதை கேட்ட சிவனும், என்னது, நான் வந்து ஒருதலை பட்சமாக வந்து எல்லாத்துக்கும் ஆசி வழங்குறேன்னா, அதெல்லாம் பொய், ஏன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக பாதாள லோகத்திலேயே போய் அவர்கிட்ட பார்த்துட்டு வந்தேன். இதை கேட்ட நாரதரோ, நீங்கள் என்னமோ எல்லாத்தையும் சரிசமமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சுக்கராச்சாரியார் இப்படி நினச்சிட்டு இருக்கிறாரு, நீங்கள் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால 3 லோகத்துலேயும் ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு சிவன்கிட்ட. இதை கேட்ட சிவனும், அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ததீசிகிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டேன், மகாசபை கூட்டத்தில் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் அப்படின்ட்டு, இந்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல அப்படின்னு சிவன் சொல்லிடுறாரு. இதை கேட்ட நாரதரோ, வாக்கு அப்படின்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, ஏன் நம்ம சதி கூட தான் தட்சன்ட்ட சிவனை பார்க்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்கள முதல் தடவை பார்த்ததுக்கே பித்து பிடிச்சாப்புல சுற்றிட்டு இருந்தாங்க, 2வது தடவை அவங்கள பார்த்து அந்த தேவகானத்தை கேட்டதுலேருந்து எப்போ பார்த்தாலும் சிவன் 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 அப்படின்ட்டு இப்போ புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. தேவியோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. சதி தேவியை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நாரதர்கிட்ட சொல்லிடுறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மகாதேவா, என்னுடைய கடவுள் நாராயணன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, ஏன் சதியோடது மட்டும் இல்லாமல் தட்சனோட உயிரையும் காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதே மாதிரி நீங்கள் சதியையும் பாதுகாக்கணும், சதியையும் காக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிவனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தியானத்துக்குள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் அரசவையில் நம்ம இந்திரன் வந்து அரைச்சதையே தான் அரைச்சிட்ருக்கிறாரு, பயந்துட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி சுக்கராச்சாரியார் வந்து நம்ம மேலே படையெடுக்க போகிறாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சந்திரன் வந்துடுறாரு. மகாசபை கூட்டத்துக்கு வந்து சிவன் கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு சந்தோஷம், அவர் வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுனால அவருடைய ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தட்சணம் இந்த டென்ஷன் ஆகி, நம்மளுக்கு வந்து சிவனோட ஆசைலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து விஷ்ணுவோட ஆசை எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சந்திரன் வந்து
இது வரைக்கும் விஷ்ணுவோட ஆசை நம்மளுக்கு இருந்தது, இதிலிருந்து சிவனோட ஆசையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி இந்த இருப்பா அப்படின்ட்டு நிப்பாட்டி, இந்த மகாசபை கூட்டத்துக்கு யார் வர்றாங்க வரல அப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து இந்த வசந்தகால விழாவை வந்துக்கிட்டு பார்த்துக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தட்சன் வந்துங்கிட்டு சந்திரனை மட்டம் தட்டுறாரு. இதை கேட்ட சந்திரன் வந்து, அதில் தான் எனக்கு ஒரு டவுட்டு, யாரை வந்து கூப்பிட்றது யாரை கூப்பிட வேணாம் அப்படின்ட்டு சந்திரன் பேச்சு எடுக்கிறாரு. இதை கேட்ட தட்சன் வந்து, உனக்கு வந்து முழு அதிகாரமும் கொடுத்தாச்சு, இந்த வசந்தகால விழாவில் வந்து எல்லா பொறுப்பும் வந்து உன்னோட தான், நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரனோட வாயடைக்கிறாரு தட்சன். இப்போ எல்லாரும் அரண்மனையிலேருந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக கிளம்புறாங்க. பிரசுதி, சதி மற்றும் அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுத்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது சதிதேவி இந்திரனோட முகம் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன கவலையாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட இந்திரனும், இந்த உலகத்துக்கே பிரஜாதிபதியான தட்சன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பிரஜாதிபதியோட முகத்தில் வந்து கர்வம் அவ்வளோ தாண்டவம் ஆடுது. இந்த பக்கம் தட்சன் வந்து சந்திரனை பார்த்துட்டு, இந்த வசந்தகால விழாவை நடத்துறதுக்கான எல்லா பொறுப்பும் எல்லா அதிகாரமும் உன்னோடது தான், அதே மாதிரி இந்த வசந்தகால விழாவில் ஏதோ ஒரு சொதப்பலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்தாலும் அதுக்கும் முழு பொறுப்பும் நீ தான் அப்படின்ட்டு சந்திரனுக்கு ஒரு வார்னிங்கை போட்டு மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கைலாய மலையில் நம்ம சிவன் உட்கார்ற பீடத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம நந்தி வந்து அழுதுகிட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பழசை நினச்சிக்கிட்டே சிவன் தன்னை திட்டினதை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த சிவகணங்களில் ஒருத்தன், என்னாச்சு, ஏன் நந்தி அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, சிவன் வந்து என்னை திட்டாரு, இருந்தாலும் அவர் என்னை திட்டிருக்கக்கூடாது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கிறாரு. இதை வந்து சிவனும் பின்னாடி நின்று கேட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட இடத்துல வந்து உட்காந்துட்டு நந்தியை பார்த்து, ஏன் நந்தி கவலையாக இருக்கிற அப்படின்னு கேட்கவும், நம்ம நந்தி வந்து, நீங்கள் என்னை திட்டிட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நந்தி. இதை கேட்ட சிவனும், என்னுடைய பக்தர்கள்லேயே நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன், நீ வந்து அப்படி எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்ட, வேணும்னா ஒன்று கேள், என்ன வேணும் கேளு, தரேன் அப்படின்ட்டு சிவன் வந்து கேட்குறாரு நந்திகிட்ட. நந்தி வந்து உணர்ச்சி பெருக்கில் வாய் தவறி, எனக்கு வேற என்ன மகாதேவா, உங்களையும் சதிதேவியும் பக்கத்தில் நிற்க வச்சு உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ட்டு வாய் தவறி சொல்லிடுறாரு. இதை கேட்ட சிவனும் நந்தி மேலே கோவப்படாமல், நந்தி நீ வந்து ஒரு அளவுக்கு மீறி அதிகமாக போறியோ அப்படின்னு எனக்கு தோணுது, இதுவே வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடும் போல, எதுக்கும் பார்த்து இருந்துக்க அப்படின்ட்டு நந்திக்கு ஒரு வார்னிங்கை போடுறாரு சிவன். இந்த பக்கம் அரண்மனையில் வசந்தகால விழா வந்து ஆரம்பிக்க போகுது. அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம மாதங்கி தான். மாதங்கி வந்து கூட்டத்துக்கு முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விழா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை கூப்பிட்றாங்க. சந்திரன்கிட்ட, நீங்கள் ஆயக்கலைகள் 64லையும் வல்லவர், நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிச்சு வைங்க, ஒரு நடனத்தோடு இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சு வைங்க அப்படின்ட்டு சந்திரனை கூப்பிடுறாங்க நம்ம மாதங்கி. சந்திரனும் தனக்கு ஜோடியாக ஆடுறதுக்கு கூட்டத்தில் இருந்த ரோகிணியை தான் கூப்பிட்றாரே தவிர ரேவதி வந்து ஸ்கிப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சந்திரனும் ரோகிணியும் சேர்ந்து ஒரு ஆடல் வந்து நல்லா கொடுக்குறாங்க. இதை பார்த்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே வந்து ஆஹா ஓ அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. அவங்களுடைய ஆடல் முடிஞ்சதுக்கப்புறம் சகோதரிகளில் 3 பேர்த்த தனியாக அனுப்பிச்சி விட்டு அவங்கள வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க நம்ம மாதங்கி. சகோதரிகளும் 3 பேரும் போய் உட்காந்து அங்கே வந்து பாட்டு பாடுறாங்க. அதை வந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாமே கேட்டு நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களையும் பாராட்டுறாங்க. சதிகிட்ட வந்து, இப்போ நீ போய் தனியாக பாடுமா அப்படின்ட்டு சதியை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. மற்றவங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக போனாங்க, என்ன மட்டும் ஏன் தனியாக அனுப்புறீங்க அப்படின்ட்டு சதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு மாதங்கி வந்து, தனக்கு பிடிச்ச ஒருத்தனை மனசில் நினச்சிக்கிட்டு பாடினா அதெல்லாம் எல்லாம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் காதோரமாக வந்து, உன்னுடைய காதலன் யாருன்னு தான் சொல்லலை, அட்லீஸ்ட் இந்த பாட்டிலையாவது யாருன்னு சொல்லியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பாதாள லோகத்தில் நம்ம சுக்கராச்சாரியர் மறுபடியும் அதே சொற்பொழிவை தான் ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விருத்தாசுரன்ற அரகன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாரு மற்ற அசுரகணங்கள்கிட்ட. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விருத்தாசுரன் வந்து இன்னும் தவத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுக்கராச்சாரியார் வந்து, அவருடைய தவம் வந்து எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாரு. வசந்தகால விழாவை ஒட்டி தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி முடியட்டும், அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் வந்து 2 படையாக பிரிஞ்சு, ஒரு படை வந்து மகாசபை கூட்டம் நடக்கிற இடத்துக்கும், இன்னொரு படை வந்து வசந்தகால விழா நடக்கிற இடத்துக்கும் வெளியே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளானை சொல்கிறாரு. இதை கேட்ட அசுரகணங்களோ சரி குருதேவா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மேடைக்கு போன நம்ம சதிதேவி வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க இதுக்கு முன்னாடி கேட்டு ரசித்து மெய்மறந்து போன சிவன் வாசித்து அந்த தேவகானத்தை தான் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இசையை கேட்டதே இல்லை. அவங்களும் மெய்மறந்து அந்த இசைமலையில் நினைக்கிறாங்க. ஆனால் மாதங்கி இந்த இசையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரனும் தனக்கு பழக்கப்பட்ட இந்த இசை இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சந்திரனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக சதிதேவியும் இந்த இசையை வாசித்து முடிச்சிடுறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சதிதேவியை பாராட்டுறாங்க, எவ்வளவு அருமையான இசை அப்படின்ட்டு. தாய் பிரசதியோ சதிட்ட இந்த மாதிரி ஒரு இசையை நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட வாசித்து காமிச்சதே இல்லையே, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, நீ எங்கே போய் கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு தாய் பிரசதி கேட்குறாங்க. ஆனால் நம்ம மாதங்கியோட முகம் மெதுவாக வாடுது. என்னமோ யோசிக்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. நம்ம சந்திரனுக்கு தெரியும் இந்த இசை ஈசனோட இசை அப்படின்ட்டு. சந்திரனுக்கு நல்லாவே தெரியும் இந்த இசை ஈசனுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு. ஒருவேளை ஈசனுக்கும் இந்த பொண்ணுக்கு நடுவில் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஈசனை எதிரியாக பார்க்குற இந்த தட்சனோட பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ சதிதேவி இசையை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே மாதங்கியும் போகிறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.